ஸ்ரீ குருப்பியோ மகா பரகுன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். நம்ம சப்த மாத்திருகா சீரீஸில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சப்த மாத்திருகாவில் மிக முக்கியமான தேவியான வாராகி தேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அநேகமாக அவங்க எல்லாருக்குமே வாராகி தேவியை பற்றின எல்லா தகவலுமே தெரிஞ்சிருக்கும். அதை சுருக்கமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சண்ட முண்டருடைய வத சமயத்தில் அம்பிகைக்கு உதவி செய்வதற்காக எல்லா தெய்வங்களுமே தத்தமது சக்தி ஸ்வரூபத்தை வெளிக்கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரியே வராகமூர்த்தியினுடைய திருமையிலிருந்து உருவான வராகமூர்த்தியினுடைய சக்தி ஸ்வரூபம்தான் வாராகி தேவி. வார்த்தாளி, வாராகி, தண்டநாதா, தண்டினி தேவி, இது போன்ற பல திருநாமங்களுடைய வாராகி தேவியினுடைய மகிமைகளை சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு நாக்கும் போதாது, ஒரு ஆயுட்காலம் கூட போதாது. வாராகி தேவியினுடைய திருவடிவத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். வாராகி தேவி பிரம்மாண்ட பாண்டஜனனி, பூகர்பா, ஜெகத்தாத்ரி அப்படிங்கிற திருநாமங்களுக்கேற்ப பிரபஞ்சம் அனைத்தையுமே ஈன்றவள் அப்படிங்கிறத குறிக்கிற வகையில் சற்றே பெரிய வயிறை உடையவளாக சித்தரிக்கப்படுகிறாள். பெரும்பாலான திருவடிவங்களில் 4 திருக்கரங்கள் இருக்கிறது. உலக்கை, கலப்பை, சக்கரம், பிறகு கத்தி. இந்த 4ம் அம்பிகையினுடைய முக்கியமான ஆயுதங்கள். அவளுடைய திருக்கரங்களுக்கு ஏற்றாற்போல் மற்ற பல வேறு ஆயுதங்களும், அதாவது திரிசூலம் முதலான ஆயுதங்களை தாங்கியவளாகவும் தேவி சித்தரிக்கப்படுகிறாள். தேவி தமோ குணத்தை அடக்கும் வகையிலாக மகிஷத்தை வாகனமாக கொண்டவள். அதாவது எருமை தமோ குணத்தை, அதாவது சோம்பேறித்தனம் அந்த மாதிரியான குணத்தை குறிக்கிறது. அதை அடக்குபவள் அப்படிங்கிறதுனால தேவிக்கு மகிஷ வாகனம். தேவி தன்னுடைய சக்தியினால் தன்னுடைய பக்தருடைய வெளிப்புற பகைவர்களை எல்லாம் அழிக்கக்கூடியவள். பில்லி, சூனியம், ஏவல், அப்புறம் பக்தர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்திற்கு ஏற்படும் தடைகள் முதலியவற்றை அழிக்கக்கூடியவள். அதோடு கூட ஆத்ம சாதகனான பக்தர்களுடைய உட்புற பகைவர்கள், அதாவது அவருடைய உள்ளிருந்து அவர்களுடைய முன்னேற்றத்தை, ஆத்ம முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய பகைவர்களையும் தேவி அழிக்கக்கூடியவள். அகந்தை கிழங்கை ஆழத் தோண்டி அழிக்கக்கூடியவள். அப்படிங்கிறதுனால தான் வாராகி தேவிக்கு கலப்பை ஆயுதம். நம்முடைய கர்ம வினையை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது நிகழும். பல ஜென்மங்களாக நம்மை தொடர்ந்து வருகிற நம்மளுடைய கர்ம வினை பதிவுகள் அத்தனையும் அழிக்கக்கூடிய சக்தியுடையவள் வாராகி தேவி. பொறாமை தான் நம்மளுடைய மிக முக்கியமான எதிரி அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லுகிறார். அழுக்காறு, அவா, வெகுளி, இதில் முதலாவதாக வரக்கூடியதே அழுக்காறு அப்படிங்கிற பொறாமை தான். இந்த அசூயை, அதாவது இந்த பொறாமையை நம்மளுடைய உள்ளத்திலிருந்து அகற்றக்கூடிய வல்லமை பெற்றவள் வாராகி தேவி. வாக்குக்கு வாராகி அப்படின்னே ஒரு திருநாமம் இருக்கிறது. வாக்கு ஸ்தம்பனம், அதாவது நம்ம எதிர்த்து நிற்கக்கூடியவருடைய வாக்கையே ஸ்தம்பனம் செய்யக்கூடிய சக்தியுடையவள். அதுபோல் நமக்கு நல்ல வாக்கு வரத்தையும் அருள்பவள் வாராகி. ஓம் ஸ்வாமலாய வித்மகே கலஹஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரச்சோதயாத். இந்த மந்திரத்தையோ அல்லது வாராகி பாதமான் நித்தியம் திரலோகேஷி மகாபலா சர்வசத்ரு விநாசாய தண்டினி துஷ்டகாதினி, இந்த 2 மந்திரங்களையும் முறையாக உபதேசம் பெற்று தொடர்ந்து ஜெபித்து வரும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நலன்களும் கைகூடும் வாராகி தேவியின் அருளால். அப்படிங்கிறது நிறைய பேருடைய வாழ்க்கையில் நடந்த கண்கண்ட உண்மை. வார்த்தாளி அப்படிங்கிற அம்பிகையினுடைய திருநாமத்துக்கே ஒருத்து அழி, அதாவது நம்மளுடைய உட்புற வெளிப்புற பகைவர்களை ஒருத்து அழிக்கக்கூடிய வல்லமையுடைய அம்பிகைன்னு தான் அர்த்தம். ஸ்ரீவித்யா மார்க்கத்தில் வாராகி தேவி ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி தேவியினுடைய படை தளபதியாக, அதாவது தண்டநாதா அப்படிங்கிற ஒரு திருநாமத்தோடு இருக்கிறார். வாராகி மனத்தெளிவு, தைரியம், தன்னம்பிக்கை, வாழ்க்கையினுடைய சவால்களை எதிர்த்து போராடக்கூடிய சக்தி முதலியவற்றை வழங்கக்கூடியவள். நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அதாவது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், நிலம் வாங்குவது, விற்பது, வீடு வாங்குறதுல கஷ்டம், அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தால் வாராகி தேவியை கண்டிப்பாக வழிபடுவதன் மூலமாக அந்த பிரச்சனையிலிருந்து மிக விரைவில் விடுபடலாம். ஏன்னாக்கா பூமியை பாதுகாத்த வாராக சுவாமியினுடைய சக்தி அப்படிங்கிறதுனால வாராகி தேவி நமக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை அருள்கிறாள். ஜோதிட ரீதியாக சுக்கிர பகவானுக்கு நெருங்கிய தொடர்புடையவள் வாராகி தேவி. செல்வம் நமக்கு நிறைய கிடைக்கும்போது அதை பற்றில்லாமல் தகுந்த வழியில் உபயோகிக்கக்கூடிய சக்தி வாராகி தேவியுடைய அனுகிரகத்தால் தான் நமக்கு கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம வாராகி தேவியை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. விரைவிலே உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி.